Hi friends, welcome to Vallamai IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் ஆஃப் ஸ்மைல் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க, நியூ சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? பவர் ஆஃப் ஸ்மைல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு புன்னகையோடைய சக்தி, சிரிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நல்லது நடக்குது, சிரிக்கிறதோடைய பவர் என்ன அப்படின்றது தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்மைலோடைய பவர், அதோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? இந்த போயமோட ஆத்தர் யார் அப்படின்னா துப்பாக் ஷாக்கூர் அப்படிங்கிறவங்க தான் இதோட ஆத்தர். யார் அப்படின்னா துப்பாக் ஷாக்கூர் அப்படிங்கிறவங்க தான் இதோட ஆத்தரை பற்றி நம்ம 2 லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயமுக்குள்ளே போகலாம். இந்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா என்ன நேஷ்னாலிட்டி அப்படின்னா யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க, அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோமா, யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க தான் இந்த ஆத்தர். அமெரிக்காவுடைய ரேப்பர் அண்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேப்பர் அப்படின்னா என்னென்னா இந்த ஹிப்ஹாப் பாட்டெலாம் பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி ரேப் சாங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அந்த மாதிரி பாட்டு பாடுறவங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் ஆக்டராகவும் இருந்தவங்க தான் வந்து இந்த துப்பாக் ஷாக்கூர் அப்படின்னு சொல்கிறவங்க. அப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவோட ரேப்பர் அண்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லணும். இவர் வந்து என்ன நேஷ்னாலிட்டி அப்படின்னா யூஎஸ்ஏன்னு வந்து சொல்லணும். இவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 பார்ன் ஆனாங்க. எப்போ டைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996. 71 பிறந்து 96 வந்து இறந்துட்டாங்க. அப்போ இந்த ஆத்தரை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு என்ன நேஷ்னாலிட்டினா அமெரிக்கா, எப்போ பிறந்தாங்கன்னா 1971, எப்போ இறந்தாங்கன்னா 1996. இவங்க என்ன ஆக்குபேஷன், என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னா ரேப்பர் அண்ட் ஆக்டர் அப்படின்னு வந்து சொல்லணும். போயம்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த போயம் வந்து ரொம்ப குட்டி போயம் தான், ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். இந்த போயமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? த பவர் ஆஃப் சன் கேன் கில், அதாவது கதிரவனோட, சன்னா சூரியன் நமக்கு தெரியுமா, கதிரவனோட பவர் என்ன அப்படின்னா நமக்கு கில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சூரியன் வந்து தூரத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியாது, அதோட இன்டென்சிட்டி அதிகமாக ஆகுது, வெயில் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு என்ன பண்ணணும், நிறைய வந்து நமக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம கிட்ட போகிறோம் அப்படின்னா நம்மளை எரிச்சிருமா சூரியன். அப்போ சூரியனுடைய பவர் என்ன, ஒரு இயற்கையோடைய பவர் என்ன, அதால் நமக்கு வர ஆபத்து என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த போயமை கொடுத்துருப்பாங்க. அப்போ சூரியனோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளை கொல்லக்கூடியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுவே ஃபோ அப்படின்னா யாரு, எனிமி அப்படின்னு சொல்லுவோம். ஃபோனா யாரு, எனிமி. அப்போ நம்ம பகைவருடைய பவர் என்ன, அவங்களுடைய சக்தி என்ன அப்படின்னா பேர்ன், அவங்களோட கோபத்தால் நம்மளை எரிக்க கூட செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கதிரவனோட சக்தி என்னன்னா நம்மளை கொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எனிமியோட சக்தி என்ன அப்படின்னா அவங்க நம்மளை எரிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக கோபமாக இருந்தால் நம்ம எப்படி ஃபயர் நம்மளை எரிக்குமோ அந்த மாதிரி நம்மளோட எனிமி நம்மளை எரிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் விண்டு, ஒரு காற்று இருக்குல்ல, ரொம்ப ஜில்லுன்னு அடிக்கிற காற்று. நம்ம நினைப்போம் இது கூட என்ன பகையா, அதாவது இதோட நெகட்டிவ் தானே நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விண்டு வந்து நமக்கு காற்று அடித்தா நல்லது தானே நினைப்போம். காற்று கம்மியாக அடிக்கும் போது நமக்கு நல்லது. அதுவே காற்று, குளிர்ந்த காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது அப்படின்னா நம்ம உறைஞ்சி போயிடுவோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. ஒரு காற்றோட பவர், அதோடைய சக்தி என்ன அப்படின்னா கேன் சில், நம்மளை ரொம்ப சில்லுன்னு அதிகமாக சில்லுனாக்கி நம்மளை உரைய வச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏசியே பார்த்தீங்கன்னா ஒரு 22லலாம் நம்ம வச்சுருந்தா நல்ல, அதுவே 0 டிகிரி செல்சியஸில் அண்டார்டிகா அந்த மாதிரிலாம் இடம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நம்ம போனால் அப்படியே உறைஞ்சிருவோம்ல. ரொம்ப அதிக மைனஸ் டிகிரிலாம் போகும்போது நம்ம என்ன ஆகிடுவோம், அப்படியே உறைஞ்சிருவோமா, ஃப்ரோசன் ஆகிடுவோமா, அதுதான் சொல்கிறாங்க. ஒரு இயற்கையால் நமக்கு என்னென்ன ஆபத்து இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணி நம்மளோட ஸ்மைலை வச்சு சொல்ல போகிறாங்க. அதுதான் இந்த போயமில் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆஃப் மைண்ட் அப்படின்னா நம்மளுடைய மைண்டோட பவர் என்ன அப்படின்னா லேர்ன் பண்ணுறது. நம்மளுடைய மைண்டோட பவர் என்ன அப்படின்னா லேர்ன் பண்ணுறது, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது. இப்போ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா சூரியன் கிட்ட போனால் நம்ம எரிஞ்சிருவோம், பகைவர் கிட்ட போனால் நம்ம வந்து என்ன ஆகிடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி எரிஞ்சிருவோம், நம்ம அழிஞ்சிருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்டு, ரொம்ப குளிர்ந்த காற்று நம்மளை உரைய வைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்குறோம்ல. அப்போ நம்மளோட மைண்டோட பவர் என்ன அப்படின்னா கற்றுக்கிறது, நிறையா விஷயங்களை பார்த்து நம்ம என்னென்னா நிறைய ப்ராக்டிக்கலாக நம்ம கற்றுப்போம்ல, அதுதான். அப்போ மைண்டோட பவர் என்னென்னா நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. த பவர் ஆஃப் ஆங்கர், கோபம், எல்லா மனுஷங்களுக்குமே ஆங்கர், கோபம்ன்றது வரும்ல, அதுதான். அப்போ கோபத்தோட பவர் என்ன அப்படின்னா ரேஜ், அப்படின்னா நம்மளை ரொம்ப ஆத்திரம் அடைய செய்வோம்ல, அதிகப்படியாக கோபமாயிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே நிறைய ஆத்திரங்கள் வரும்ல, அதுதான் ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்திரம் என்ன பண்ணும்,
இப்போ நம்ம வந்து கோவமாக இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், அந்த கோவம் ஒருத்தவங்க மேலே இருக்குது அப்படின்னா அந்த கோவத்தை நம்ம அதிகமாக காமிச்சு நம்மளையே நம்ம வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு பண்ணிப்போம்ல. அதுதான் சொல்கிறாங்க, ஒரு மனுஷனுடைய ஆங்கர் கோவம் அப்படிங்கிறது என்னென்னா அவங்கள ரொம்ப ஆத்திரப்படுத்தும், ரொம்ப அதிகப்படியாக ஆத்திரப்படுத்தி என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவங்களையே துண்டு துண்டாக கிழிச்சு தூக்கி போட்டுரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? நம்மளையே ஒருத்தவங்க மேலே நம்ம கோவமாக இருக்கோம், இல்லைன்னா நான் வந்து கோவமான கேரக்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட கேரக்டரே கோவம் அப்படின்னா எப்போ பாரு கோவமாயி என்ன பண்ணுவேன்னா நானே ரொம்ப ரொம்ப யாருக்குமே பிடிக்காத மாதிரி ஆகிடுவேன்ல. இன்சைடாக பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு மனுஷங்க இருப்பாங்கன்னா ரொம்ப பேடான பர்சன் இருப்பாங்க. அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. அப்போ கோவத்தோட பவர் என்ன அப்படின்னா ரேஜ். அவங்கள ரொம்ப ஆத்திரமூட்டும், ரொம்ப கோவப்படுத்தும். அப்படி கோவப்படும் பொழுது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க நிறைய சுக்குநூறாக உடஞ்சி நம்மளையே அதை அழிக்கிற அளவு அந்த கோவம் வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருந்தாலும் ஆனால் ஸ்மைலோட பவர் என்ன அப்படின்னா அதுவும் எஸ்பெஷலி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஸ்மைல், அதாவது ஒரு தனி மனுஷன் நான் வந்து கோவமான மனுஷனாக இல்லாமல் ஒரு சிரித்த மாதிரியான மனுஷனாக இருந்தேன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற நிறையா வலிகளை வந்து சரிப்படுத்தும். ஒரு ஸ்மைல் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் நம்ம எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டங்களை பார்த்து உறைஞ்சு போன ஒரு இதயம் இருக்கும்ல, ரொம்ப கஷ்டப்பட்ட இதயம் இருக்கும்ல, அந்த இதயத்தையே வந்து அந்த ஸ்மைல் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹீல் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரெட்ரோ படம் கூட வந்திருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்தமான் நிக்கோபார் மக்கள் வசிச்சிருப்பாங்கல்ல, அந்த மனுஷங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மைலே வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் அப்படி காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் சிரிக்கவே தெரியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டங்களை பார்த்ததுனால அவங்களுக்கு வந்து சிரிப்பே வராதான். சூர்யாவுக்கு கூட பார்த்தீங்கன்னா சிரிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தோட கடைசியில் பார்த்தோன்னா அந்த மக்கள் வந்து சிரிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நாள் அவங்க பட்ட கஷ்டத்தை கடைசியாக அந்த கஷ்டங்கள்லாம் சரியாகும்பொழுது தான் அவங்களுக்கு அந்த சிரிப்பு அப்படின்ற ஒன்று வரும். அதில் நான் அந்த ஸ்மைலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஸ்மைல் வந்து எப்போன்னா இப்போ நம்ம சிரித்தோம் அப்படின்னா நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்க வலிகள் எல்லாம் வந்து சரி பண்ணுற ஒரு ஹீலிங் தெரப்பி தான் என்ன அப்படின்னா சிரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கதிரவனோட சக்தி கொல்லக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. சூரியன் நம்மளை கொண்டுடும். அதே மாதிரி எதிரி பார்த்திங்கன்னா ஃபோனை எனிமின்னு சொன்னேன். எதிரியோட கோபம் வந்து நம்மளை என்ன பண்ணும், பேர்ன் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா விண்டோட சக்தி, காற்றோட சக்தி என்ன அப்படின்னா நம்மளை ரொம்ப அதிகமாக ஜில்லுன்னு காத்தடிச்சு நம்மளை உரைய வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட மைண்டோட சக்தி என்னென்னா நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கோபத்தோட சக்தி என்னென்னா இன்னும் அவங்கள ஆத்திரமூட்டி அவங்கள என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கோவப்பட்டு அவங்களையே அவங்க அழிச்சிக்கிற நிலைமையில கொண்டுட்டு வந்து விட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ இருந்தாலும் ஒரு சிரிப்போட சக்தி என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட ஒரு இதயத்தை கூட ஹீல் பண்ணி அவங்கள சரி பண்ணி அவங்கள நல்லா வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்மைல் வந்து அந்த வேலையை வந்து பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரிக்கிறது தானே ஒரு சின்ன விஷயம் தானே நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும். நமக்குள்ளே இருக்க வலிகள் எல்லாம் வந்து உடச்சி தூக்கி போட்டுரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த போயம். ஒரு சின்ன போயம் தான், ஆனால் நமக்கு ஒரு நல்ல கருத்தை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், த பவர் ஆஃப் சன், சூரியனோட சக்தின்னு கொடுத்துருக்காங்க. சூரியனோட சக்தி அப்படின்னா இப்போ வந்து சக்தி அப்படிங்கிறது ஒரு ஹியூமனுக்கு கொடுக்கலாம். ஆனால் இங்கே சூரியனை பற்றி சொல்லியிருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து கொன்னுடும்னு சொல்கிறாங்க. யாரை வந்து கில் பண்ணுவா? ஒரு ஹியூமன் பீயிங் தான் கில் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே சூரியனை சொல்கிறாங்களா? அப்போ இது பர்சோனிஃபிகேஷன். அதாவது நேச்சர் எல்லாருக்குமே வந்து நான் ஹியூமனுக்கு எல்லாமே ஹியூமன் குவாலிட்டி கொடுக்குறது. இங்கே சன்னுக்கு கொடுத்துருக்காங்களா? அடுத்து விண்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுவும் பர்சோனிஃபிகேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா கோவத்துக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுவும் பர்சோனிஃபிகேஷன். அப்போ இந்த மாதிரி வந்து விண்டு, சன்னு, ஆங்கர் இவங்க எல்லாருக்குமே ஹியூமனோட குவாலிட்டி கொடுத்துறதுனால இந்த 3 லைனுமே நமக்கு என்ன லைன் அப்படின்னா பர்சோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள், ஹீல் ஆஃப் ஃப்ரோசன் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஹீல் ஆஃப் ஃப்ரோசன் ஹார்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு உறைஞ்சு போன ஒரு இதயத்தை சரி பண்ணணும்னு சொல்கிறாங்களா. ஸ்மைல் இஸ் கம்பேர்ட் டு ஹீல் ஆஃப் வார்ம்த். அதாவது நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதை ஹீல் பண்ணுற ஒரு கருவியாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மைலை வந்து கம்பேர் பண்ணுறாங்களா. இது கம்பேரிசன், ஆனால் ஆஸும் லைக்கும் இல்லாததுனால இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மெட்டஃபர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுவே உங்களுக்கு இந்த லைனில் வந்து மெட்டஃபர்னு கொடுக்கல அப்படின்னா வெறும் ஃப்ரோசன் ஹார்ட் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா இது நம்ம என்ன சொல்லலாம்னா எபித்தட். எபித்தட்னா என்ன? அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனுன்னு சொல்லியிருப்பேனா. அப்போ ஹார்ட் அப்படிங்கிறது நவுனு,
அது என்ன மாதிரி ஹார்ட் அப்படின்னா ஃப்ரோசன் ஹார்ட் அப்படின்றதுனால அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். அப்போ இது நம்ம எபித்தர்ட் அப்படின்னு சொல்லலாம். எபித்தர்ட் இருந்தால் எபித்தர்ட் போடுங்க, எபித்தர்ட் இல்லை அப்படின்னா மெட்டஃபர் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த லைனில் பர்சானிஃபிகேஷன் எபித்தர்ட் மெட்டஃபர் பார்த்துருக்கோமா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லைன் எடுத்துக்கோங்க. த பவர் ஆஃப் ஆங்கர் கேன் ரேஜ் இன்சைட் அன்டில் இட் டியர்ஸ் யூ அப்பார்ட் அப்படின்னா இப்போ இந்த லைன் ஃபர்ஸ்ட் லைன்ல உங்களுக்கு மீனிங் வந்துருச்சான்னா வரல, செகண்ட் லைன் வரும்போது தான் உங்களுக்கு மீனிங் வருது. அப்போ ஒரு லைனோ இல்லைன்னா ஃப்ரேஸோ கண்டினியூ ஆகுது வித்தவுட் எண்ட் அப்படின்னா என்ஜாய்மெண்ட் நம்ம சொல்லியிருப்போமா, நிறைய போயம்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கோபத்தோடைய பவர் என்ன அப்படின்னா இன்னும் ஆத்திரமடைய செய்து உள்ளுக்குள்ளேயே அவங்களையே அழிக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லைன் வரும்பொழுது தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா என்ஜாய்மெண்ட் சொல்லலாமா. அடுத்து இங்கே பாருங்க ஹெச், அப்போ வந்த லெட்டரே திரும்ப ரிப்பீட் ஆகுதா, அப்போ நம்ம அதை என்ன சொல்லலாம் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டுன்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகுதா, அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைனோடைய ஃபஸ்ட்டு வந்த வேர்டு திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம அனஃபோரான்னு சொல்லுவோம். அனஃபோரான்னு கொடுக்கலன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ரிப்பீட்டேஷன் சொல்லுவோமா. அப்போ இங்கே பவர் அதுவும் ரிப்பீட் ஆகுதா, அப்போ இங்கே பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிப்பீட்டேஷன் சொல்லணும். அண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் தான். ஆனால் ரிப்பீட்டேஷன்ஸ் கொடுக்கல அனஃபோரான்னு கொடுத்தாங்கன்னா அண்டுங்கிறது உங்களுக்கு இங்கே அனஃபோரான்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் பவரை வந்து நீங்கள் அனஃபோரான்னு எடுக்க முடியாது. ஏன்னா அனஃபோரானா என்னது, ஒரு லைனோடைய ஸ்டார்டிங்கில் அந்த வேர்டு வரணும். இப்போ இங்கே அண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைனோட ஸ்டார்டிங்கில் வருதா, தி அப்படிங்கிறது லைனோட ஸ்டார்டிங்கில் வருதா. அப்போ ஒரு லைனோட ஸ்டார்டிங்கில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரிப்பீட்டேஷன் சொல்கிறோம். உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் கொடுக்கலன்னா அனஃபோரான்னு சொல்லுவோம். இன்னும் உள்ளே போனால் ஜென்ரலாக வந்த வார்த்தையே திரும்ப வந்ததுன்னா அது ரிப்பீட்டேஷன். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு லைன் அந்த ஃபஸ்ட்டு லைனில் வர அந்த வேர்டு திரும்ப ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது அனஃபோரான்னு சொல்லுவோம். அப்போ அண்டு த அப்படிங்கிறது நம்ம அனஃபோரான்னு எடுத்துக்கணும். அதுவே பவர்னு வருது இல்லை, அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனஃபோராவான்னு கேட்டால் அனஃபோரா கிடையாது. ஏன்னா அது ஸ்டார்டிங்கில் இல்லை, நடுவில் வருதா த பவர் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு த பவர்னு சொல்லிட்டு நடுவில் தான் வர்றதுனால நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா வெறும் பவர் மட்டும் கேட்டால் ரிப்பீட்டேஷன், சரியா புரியுதா. த பவர் அப்படின்னு கேட்டால் அனஃபோரான்னு சொல்லணும். அப்போ அனஃபோரான்னு இருந்தால் அனஃபோரா எடுங்க, அனஃபோரா இல்லை ரிப்பீட்டேஷன் இருந்துச்சுன்னா ரிப்பீட்டேஷன் எடுங்க. ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க, ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க, அதனால நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. அப்போ இந்த லைனுக்கு அனஃபோரா ரிப்பீட்டேஷன் ரெண்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் த பவர் ஆஃப் ஃபோ கேன் பேர்ன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ இங்கே ஃபோ அப்படின்னா என்ன சொன்னால் எனிமி அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு எனிமி என்ன பண்ணுவாங்க எரிச்சிருவாங்களாம். ஆனால் யார் எரிப்பா, ஃபயர் தானே வந்து எரிக்கும், ஆனால் எனிமி எரிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்களா. அப்போ இங்கே ஃபோ இஸ் கம்பேர்டு டு யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபயர் கூட கம்பேர் பண்ணுறதுனால அது நமக்கு என்ன லைன் அப்படின்னா மெட்டஃபர். அப்போ இந்த லைன் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா மெட்டஃபர். அப்போ இந்த போயமில் 2 லைன் நம்ம மெட்டஃபர் பார்த்துருக்கோம். என்னென்னா அந்த பவர் ஆஃப் ஃபோ கேன் பேர்ன், ஃபோ வந்து எரிச்சிருவாங்க, ஃபயர் தான் எரிக்கும். அப்போ ஃபோ இஸ் கம்பேர்டு டு ஃபயர் கூட கம்பேர் பண்ணுறதுனால அது நமக்கு மெட்டஃபர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் இஸ் கம்பேர்டு டு த ஹீல் ஆஃப் வார்ம்த் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிரிப்பை வந்து ஹீல் ஆஃப் அந்த சரி பண்ணக்கூடிய ஒரு கஷ்டங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு ஹீலிங் தெரப்பி மாதிரி சிரிப்பை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்களா. அப்போ இது உங்களுக்கு மெட்டஃபர். இந்த 2 லைனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டஃபர் அப்படின்னு சொல்லணும். பர்சானிஃபிகேஷன் பார்த்துருக்கோம், அலிட்ரேஷன் பார்த்துருக்கோம், எபித்தட் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன், என்ஜாய்மெண்ட் இது எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போயம் ஃபுல்லாக பார்த்துருக்கோம், நம்ம இதுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ.